ஓகே ஓ என்னடா எல்ட்ராகோ திருச்சிட்டான். ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிரேஜ் ஃபாஃப்னியருக்கும் எல்ட்ராகோக்கும் தான். ஸோ இந்த ரெண்டு பேருமே ரொம்ப டஃப் காம்படிட்டரான பிளேடர். ஸோ இந்த ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிப்பானுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கைஸ். 3, 2, 1 நெத்தி அடி சொல்லி அடி. 3, 2 ஸ்டார்ட். ஓடி ஃபஸ்ட்டே பங்கம். மிரேஜ் கோஸ் டு 1 கைஸ். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம வைக்கத்தான் போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா? வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த மறக்காமல் பெல்லையும் தட்டி விட்டுருங்க கைஸ். ஸோ வாங்க வேண்டுக்குள்ளே போயிடலாம். 1 பாயிண்ட் கோஸ் டு மிரேஜ். ஓகே, செமையாக சண்டை போய்கிட்டு இருக்கு. என்ன பொட்டுக்குன்னு வெளியே அனுப்புகிறான். பாருங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஒரு மெட்டல் பிளேடு அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெட்டல் பிளேடு. ஸோ இவனை திரும்பியும் ஃபஸ்ட்டு விடுவோம். ஸோ எல்ட்ராகோவுக்கும் 2 மூடு இருக்குது, மிரேஜுக்கும் 2 மூடு இருக்குது. ஓடு இந்த நானே ஒன்று வெளியே ஃப்ரெண்டான்னு அனுப்பிட்டான். 1 பாயிண்ட் கோஸ் டு எல்ட்ராகோ. 1 பாயிண்டில் இருக்குது. ஸோ மிரேஜ் 2 பாயிண்டில் இருக்குது. போட்டு ட்ரா தெரிச்சிட்டா வெளியே போ. ஓகே, பார்த்தீங்கன்னா கைஸ் வெளியே தான் 2 ட்ராவில் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், லைக் மட்டும் தயவு செய்து. ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு 50 லைக் வந்துருச்சுன்னா டக்கர டொம்மியில் நான் வந்து இதை ஆர்டர் போடுறேன். இதா நீங்கள் சொல்கிற பிளேபிளேட ஆர்டர் போடுவோமே, ஏன்னா இது வந்து ஃபேக்னால மெட்டல் பிளேபிளேட டக்கர டொம்மியில் நான் ஆர்டர் போடுவேங்க. ஸோ 50 லைக் வந்துச்சுனாலே போடுவேன். ஸோ ஸ்டார்ட். ஓகே, நெத்தி அடி சொல்லி அடி. ப்ரோ எல்ட்ராகோவுக்கு என்ன ப்ரோ இன்னொரு மூணு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில் போயிட்டேன். எனக்கு தெரிஞ்சு மிரேஜ் ஃபேமிலி தான் வின்னு நினைக்கிறேன். 3 பாயிண்ட் எடுத்து மிரேஜ் ஃபேமிலின்னு முன்னிலையில் இருக்கிறார். இன்னும் எல்ட்ராகோ 1 பாயிண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இருக்குது எல்ட்ராகோ 1 பாயிண்ட். ஆனால் மிரேஜ் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஓகே, லான்ச் பண்ணிடலாம். ட்ரா தான். எனக்கு என்னன்னு தெரில, இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஏன்னா இவனும் ஸ்பென்சிலு, இவனும் லெஃப்ட்டு, இவனும் ட்ராகன், அவனும் ட்ராகன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வேனிஷ் ஃபேமிலியோட மிரேஜ் ஃபேமிலி ஸ்ட்ராங்கில் அதிகம்னு நினைக்கிறேன். ஸ்பென்சிலில் வேனிஷ் அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. பட் ஸ்ட்ராங் சொல்லடா. வின்னர் பார்த்தீங்கன்னா நியாயமான வின்னர் ஃபாஃப்னியர். ஃபிலிம் பிராண்டில் வாங்கின ஃபாஃப்னியருக்கும் மெட்டல் பிளேடுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ இப்போ ரயுகாவுக்கு நம்ம வேறு மூடு போட்டு காமிக்கலாம். ஸோ வேறு டிரைவர் மாற்றியாச்சு. ஸோ இப்போ இது வந்து அட்டாக் டிப்னால இவனும் அட்டாக்கு சண்டை வச்சு பார்த்துருவோம். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு இந்த அடி மிரேஜ் தான். ஏன் சொல்கிறேன்னா அவன் அவ்வளோ அட்டாக்காக சுற்றுவான். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுங்க வேண்டாம் போட்டு சொன்னேன்னா இப்போ அட்டாக்காக மாறிட்டான் தலை. 1 பாயிண்ட் கோஸ் டு எல்ட்ராகோ. 3, 2, 1 போடு. ஆனால் அவன் தான் பிறந்தான். ஸோ இந்த சீனு தேவையா? இருக்கு செட்டு வர. ஸோ இன்னொரு லான்ச் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. 50 லைக் வந்துச்சுனாலே ஒரு டக்கராட்டமி பிளேடு பார்த்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ யார் என்னடா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா? நான் ரயுகா ஃபேன்ரா. ரயுகா தோக்கக்கூடாதுரா. ஸோ 1 பாயிண்டில் இருக்காங்க 2 பேரும். ஸோ ஓகே. ஓ சீடே ஓ ஷிகா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் 2 பாயிண்ட் எடுத்திருக்கான். இவன் 1 பாயிண்ட் தான் எடுத்திருக்கான். அட்டாக் டைப்னா தலை. ஒரிஜினல் டைப்பை போட்டால் தான் கரெக்டாக வரையா. என்னடா உன்னை பற்றி பெருமையாக ஓ 3 பாயிண்ட். ஓ 3 பாயிண்ட் எல்ட்ராகோ. இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தோம்னா எல்ட்ராகோ இன்னும். ஆனால் இன்னும் மிரேஜ் ஃபேமிலி 3 பாயிண்ட் எடுக்கணும். ட்ரா பேட்டில் கோஸ்ட் ட்ரா தான். ஸோ ஒரு செகண்ட் இருக்கு, நான் மாட்டிட்டு வரேன்.
ஸோ ஓகே ட்ராவல் முடிஞ்சிச்சு மேட்ச்சு கடைசி மிரேஜ் ஃபாஃப்னிட்ட அடி வாங்கினவன் எவனும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லைடா. வா மீண்டும் மீண்டுமா? ஐயோ ஐயோ என்னது கைஸ் இது, டப்புன்னு வெளியே பிறகு 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மிரேஜ் ஃபாஃப்னிட் எடுத்திருக்கு. ஸோ ஓகே மிரேஜ் ஃபாஃப்னிட் 2 பாயிண்ட் எடுத்திருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ட்ராக எடுத்துச்சுன்னா வின்னுடா, அவன் அட்டாக் உள்ள வின்னுடா. அடுத்து இன்னும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க மிரேஜ் தான் வெளியே போச்சு. ஸோ எனக்கு தெரில யார் ஜெயிச்சாங்கன்ட்டு. ஸோ நீங்கள் யாரும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இன்னொரு பேட்டில் வைப்போம். ஃபஸ்ட் ஆனால் எனக்கு மிரேஜ் வெளியில் போன மாதிரி தான் இருந்துச்சு. த்ரீ பாயிண்ட்டு மிரேஜ். ஏன் கடைசி 1 ஸ்கோர் எடுக்கிறான்னு வின்னுடா. கடைசி ஒரே ஒரு ஸ்கோர். மிரேஜா இல்லை எல்ட்ராகோவா பார்த்துறலாம். இது நியாயமே இல்லை. நான் இங்கே ஃபுல்லாக அடித்தேன், அவன் அப்படியே சுற்றிட்டு இருந்தான். இதெல்லாம் கணக்கில் கிடையாது ப்ரோ அப்படின்னா. இதுவும் ட்ராதான். எத்தனை ட்ராதான்டா விடுவீங்க? 2 பேருமே செம சூப்பர் பிளேடு தான். இது வேறு நான் வச்சுருக்க டக்காராட்டமி பிளேட் தான் கெயிஸ் வின்னர் மிரேஜ் தான் இது வின்னர் ஆனது. ஆனால் இதில் நம்ம இன்னும் அட்டாக் டைப் அதாவது டிஃபென்ஸே போடல. ஸோ இதுக்கு ஒரு 3 பேட்டில் மட்டும் வச்சுட்டு நம்ம விட்டுறலாம். ஆனால் இதுவே ரொம்ப நேரம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் போடலாங்க. ஸோ லான்ச் பண்ணிடலாம் அட்டாக் டைப். 3 2 1 எட்டி அடி சொல்லி அடி சொன்னா. ஆனால் அந்த 3 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கும். அதனால தான் வந்து வெளில போகிறான். 1 பாயிண்ட் கோஸ் டு மிரேஜ். முனை பேட்டில் 2 பாயிண்ட் கோஸ் டு மிரேஜ். அசால்ட்டாக எடுக்கலாம் பாயிண்ட் மிரேஜ். ஆனால் பிக் பிளேட்ஸ்ட்டா அதாவது உதாரணத்துக்கு டிராகன், லூசிஃபர், ரைட் லாகினஸ் வாய்ப்பே இருக்கு. ஏய் வாடா, என்னடா இது? என்னது இது? ஏதோ ரைஸ் சீரீஸில் டபிள்யூஸ் மாஸ்டர் டபிள்யூஸ் தெரியுமாங்க, அந்த ஒரு பிளேடு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறான். இதனால எல்ட்ராகோக்கு ஒரு பாயிண்ட். ப்ரோ இதெல்லாம் நியாயமே கிடையாது. எல்ட்ராகோ ஒரு பவரே இல்லை, சும்மா சொன்னேன். 1 பாயிண்ட் நான் கூட ஜெயிப்பான்னு நினச்சேன். பட் ஃபேமிலியர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்டில் எல்லோ கலர் ஹார்ட், ரயுகா ஃபேன்ஸ்லாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ லைக் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ கைஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். என்னென்னா மெட்டல் பிளேடுக்குள்ளே இவன் அடித்தான்ல, ஓகேவா? அதாவது சின்ன பிளேடாக இருக்க போய் இவன் அடிச்சு வெளியே துரத்திட்டான். இப்போ உதாரணத்துக்கு பிக் பிளேட் எடுப்போமே. சரி இது கூட வேண்டாம், வெயில் ஆகிடுச்சு எடுப்போமே. வெளியே அனுப்புகிறான் நான் மட்டும் பாருங்களேன். ப்ரோ வெளியே அனுப்பிட்டாம்னா நான் ஈக்கே போட மாட்டேன் ப்ரோ அப்படிங்கன்னா எஸ் ஓகே. இல்லை மட்டும் தெரியாத லாகினஸ் அவனே பொழந்து எடுத்துட்டான். ஓ சொன்னா ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு பிளேடு இது உடஞ்சிருச்சா தெரியுதா கைஸ்? இந்த இதுவே உடஞ்சிருச்சு. ஸோ மெட்டல் பிளேடு அப்படி ஒரு பவரில் இருக்குது. ரைட் லாகினஸ் நீங்கள் ஒன்ஸ் டைம் பாருங்கள், நீங்களே பாருங்கள். வெளியே கூட அவனை துரத்த முடியும். அவன் தான் வெளியே போகிறான். ஏன்னா அது இவன் சைஸுக்கு ஒரு பிளேடு தேவை. அதான் இவனோட இந்த இது. ஸோ கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி சாயந்தரம் வந்து ஒரு வீடியோ வரப்போகுது. வேர்சஸ் வீடியோ கோகுவா இல்லை பீரஸா, அந்த வீடியோவில் யார் ஜெயிப்பானுங்கிறத சொல்லுவோம். ஸோ கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.